நாங்கள் தண்ணியில் கோலம் போட்டு செடியெல்லாம் பிச்சு விளையாடிட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் விளையாடாதீங்கப்பா, செடியெல்லாம் பிக்காதீங்க. ப்ளீஸ்ப்பா, தண்ணியிலலாம் விளையாடாதீங்கப்பா. செடியை வளர்த்தணும் தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, பிக்க சொல்லி கொடுக்கலையே. எப்போ பாரு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களா? நாங்கள் என்ன உங்கள் வீட்டு தண்ணியாவை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கோம், இல்லை உங்கள் வீட்டு மரத்தை தான் பிச்சு விளையாண்டுட்டு இருக்கோமா? போவீங்களா? இந்த வருஷம் மழையும் பெய்யல, நாமெல்லாம் தண்ணிக்கு என்னதான் பண்ண போகிறோமோ தெரியல. அந்த கடவுள் தான் கண் திறக்கணும். நாங்கள் விளையாடுகிற இந்த கொஞ்சம் தண்ணியில தான் உலகத்தில் தண்ணி தீர்ந்து போகுமா? ஏதோ நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். ரக்ஷிதா, அர்ஷிதா வாங்க போலாம். பாகம் 2. டே அன்பு, ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குதுடா. ஆமா தமிழ், பணம் வேண்டி என்ன பண்ண, குடிக்க தண்ணி இல்லையே. தூரத்துல ஒரு கடை தெரியுது, வா போய் கேட்கலாம். அண்ணா, இங்க குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி தீந்து போச்சு, பக்கத்து கடையில் கேளுங்க. நான் 1 லிட்டர் தண்ணி கொடுங்க. தம்பி, தண்ணி முடிஞ்சு போச்சுப்பா, முன்பதிவு செஞ்சா தான் கிடைக்கும். அண்ணா, இங்க முன்பதிவு செய்யலாமா? முன்பதிவு முடிஞ்சிருச்சு பாப்பா, நாளைக்கு வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாரு. ஆனா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க போய் நல்லா இருக்குது, குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. நாங்க அப்பவே சொன்னோம்ல, தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஆமா, நீங்க அப்பவே சொன்னீங்க தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. நாங்க தான் கேட்கல. இப்போ உங்ககிட்ட குடிக்க தண்ணி இருக்கா? இருக்குது. என்கிட்ட 1 லிட்டர் தண்ணி 200 ரூபாய்க்கு இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கொடுப்பா, ரொம்ப தண்ணி தம் அடிக்குது. சரி, இந்தாங்க 2 பேரும் குடிங்க.